பிரேத்திக்காம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதினவர் தான் லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார், இதை எழுதினார். அதனால் இது ஒரு தொடர்ச்சி என்று சொல்கிறார்கள், 5வது சுவிசேஷம் என்று சொல்கிறார்கள். இதிலே பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவி முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அதே சமயத்திலே அங்கே அவர்கள் மேல் வீட்டிலே அவர்கள் ஒரு நாள் பிரயாணமாக, ஒரு ஓய்வு நாள் பிரயாணமாக தூரத்தில் இருக்கிற ஒளிவு மலையிலே போய் அதற்கு மேலாக அந்த மலையில் ஏறினது மாத்திரமல்ல, அங்கே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டின் மேல் வீட்டிலே ஏறினார்கள். மேல் வீட்டில் ஏறி அங்கு ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னதார், ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்கள், என்னுடைய சமூகத்தில் இருங்கள், காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்திற்கு வருவார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதனாலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு காத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்கும். அது அவர் உங்கள் மீது ஊற்றப்படுவார். அந்த ஆவியானவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் என்று ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதாங்க நிறைவேறிச்சு. 120 பேரிலே எல்லோரும் இருந்தார்கள். இயேசுனுடைய தாயும் இருந்தால், சகோதரர்கள் இருந்தார்கள், சீஷர்கள் இருந்தார்கள். இயேசுவை பின்பற்றின மொத்தம் 120 பேர், பல பாஷைகளில் உள்ளவர்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபித்த போது, ஒன்று கூடி அந்த இடம் அசைந்தது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்று உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். இது ஒரு நல்ல ஒரு நற்செய்தி அல்லவா? ஆவியே வாரும் என்று சொல்லி நீங்கள் 2 கரத்தை உயர்த்தி ஆவியே வாரும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தை திறந்து காட்டுங்கள். உங்கள் மீது அவர் பொழிந்தருள்வார், உங்களை அபிஷேகிப்பார். இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நிரப்பின அதே ஆவியானவர் உங்களை நிரப்புவார். எனக்கு அருமையானவர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் வந்து இறங்குவார். God bless you.